ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு இதுவே வெல்கம் பேக் ஷோனர் விலாக்ஸ். ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்போது நமக்கு வந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து அராமிக்ஸுக்கு போனேன். அராமிக்ஸுக்கு போயிட்டு அப்படியே வந்தேன். இப்போது நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதன கலிஃபா நார்த்துக்கு ஒரு பிக்கப் ஒன்று இருக்குது. அந்த பிக்கப் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். சரியா? ஓகே, காலையில் நான் அராமேக்ஸுக்கு போனேன். போயிட்டு அப்படியே பார்சல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்சல் வந்து வந்துருச்சு, கத்தாருக்கு. ஆனால் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து சில ஃபார்ம் இதெல்லாம் ஃபில் பண்ணி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணணுமாமா. அது அராமேக்ஸில் இருந்து ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு எங்கள் ஓனர் அம்மாவுடைய ஐடி, அந்த காப்பி, அது இது எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணேன். அவங்களுக்கு என்னன்னாக்கா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி ஆள், ஆனால் அவங்க எனக்கு அனுப்புறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் லிங்க் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஃபோட்டோவில் வந்து நம்ம டச் பண்ணோம்னாக்கா லிங்க் ஓப்பன் ஆகாதுல்ல. அதனால் என்ன பண்ணேன், அதை அப்படியே வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு அப்படியே என்ன செஞ்சேன், அதில் நம்ம போகும்போது அதில் வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த லிங்க்கை மட்டும் என்ன செஞ்சேன், அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே வந்து சர்ச்சில் போயிட்டு சர்ச் கொடுத்தேன். வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வெப்சைடு அப்போ ஓப்பன் ஆயிடுச்சா. ஓப்பன் ஆனவொடனே என்ன பண்ணேன், உள்ளாக்க போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சப்மிட் கேட்டுச்சு. கத்தார் ஐடி வந்து அதில் வந்து என்ன பண்ண சொன்னிச்சுனாக்கா, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் 5 MBக்குள்ளே அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் என்ன பண்ணேன், உள்ளாக்க அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலாளி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு வந்து அரபியில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, பயானாத். இந்த பயானாத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் பயானாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும், இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வீட்டில் நீங்கள் டெலிவரி பண்ணிக்கிறீங்களா பார்சலை, இல்லை வந்துக்கிட்டு அராமேக்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா அந்த மெசேஜில் வந்து கேட்பாங்கம்மா. உங்களுக்கு எப்படி சாய்ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, டன் செய்யுது. அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துக்கிறேன், முதல்ல மெசேஜ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போது சொன்னாங்க, நீ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி தவறுமாலில் எனக்கு ஒன்று வேலை இருந்துச்சு, பர்சனல் வேலை. ஸோ அந்த இதை போய்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய வோடாஃபோன் சிம் இருக்குது இல்லையா, அது வந்து இப்போ போஸ்ட்பெய்டில் இருக்குது. மந்த்லி 100 ரியால் வந்து நான் வந்து பே பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 18 GB டேட்டா கொடுப்பாங்க, 500 லோக்கல் மினிட்டு, 50 இன்டர்நேஷ்னல் காலு. அதில் நம்ம இந்தியாவுக்கும் பேசிக்கிடலாம், மற்ற அதர் கண்ட்ரிஸுகளுக்கு நம்ம வந்து பேசிக்கிடலாம். மொத்தத்தில் 50 நிமிஷம். இதுக்கு முன்னாடி ஒரு 88 ரியாலுக்கு ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கனாக்கா 1000 லோக்கல் மினிட்டு, 1000 ஃப்ளெக்ஸு. அது போக வந்து 6 GB 5 GB 4 GB அதில் கொடுப்பாங்க, அதோடு சேர்ந்து வந்துடும். அது போக 2 GB ப்ரோமோ, மொத்தம் 6 GB. ஓகேங்களா? இது 88 ரியாலு. அப்படி இப்படி பார்த்தாலும் இது ஓகே தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் அந்த 6 GB முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1000 ஃப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 1000 ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அள்ளி ஸ்பீடாக பயங்கர ஸ்பீடில் அடிச்சு மேய்ச்சிட்டு போவாங்க. அது நமக்கு ஒத்து வரல. அதோட என்ன செஞ்சேன், டக்குன்னு போயிட்டு, ஏன்னா அதில் வந்து டேட்டா வந்து அன்லிமிட்டெட் கிடையாது, லிமிட்டெட் தான். முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளெக்ஸு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அப்படி வச்சு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், சரி ஓகே 100 ரியாலுக்குள்ளதை அப்டேட் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன், 100 ரியாலுக்குள்ள இதை வந்து நான் அப்டேட் பண்ணேன். என்னங்க இது, நான் என்ன பண்ணேன், 100 ரியாலுக்குள்ளதை வந்து நான் அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. அதை தான் இப்போ நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இது எப்படி போனாலும் சரி தான். கத்தாரை பொறுத்தளவு 2 நெட்வொர்க் தான் இருக்குது, வோடாஃபோன் ஒன்று, ஒரிடோ ஒன்று. இந்த 2 நெட்வொர்க் தான். இந்த 2 நெட்வொர்க்கை தவிர வேறு எந்த நெட்வொர்க்கும் கிடையாது கத்தாரில். ஓகேங்களா? அதனால் இவங்க வைக்கிறது தான் ப்ரைஸு. அதில் வந்து நிறைய இதுகள்லாம் ஆஃபர்ஸும் இருக்குது, அதே மாதிரியா நமக்கு ஏற்ற மாதிரி ஆப்புகளும் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மதன கலிஃபாவில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடலாம். அப்புறம் ஈவினிங் என்ன வேலை, வேலை எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலை. அது ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ மணியை வந்து பார்த்தா கரெக்டாக 1:30. இப்போ நான் வந்து டி ஸ்கொயருக்கு தான் வந்திருக்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, துமாமாவில் இருக்குது, ஓல்டு ஏர்போர்ட்டில். சரிங்களா?
இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு ஒன்று வந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதோட அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு, சரி நம்ம வந்து ஒரு டீ குடிக்கணுமே, ஈவினிங் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நம்ம கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன். பக்கத்தில் தான் இருக்குது. சரி ஓகே ரைட்டு 150 மீட்டர் தான்டா இருக்குது. நீ போய் வேணா குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் பக்கத்தில் நான் அடித்தது லங்கா ரெஸ்டாரண்ட்டில் தான் அடித்தேன். லங்கா ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹேங்கர் டீ, ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ் மில்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஃப்ரெஷ் மில்க்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து கொண்டு வர்றாரு. இப்போ அவர்கிட்ட வாங்கிட வேண்டியதான். இந்த இருக்குது பாருங்கள், அதனால் கூகுள் மேப்பில் போட்டு அடித்து வந்தது. சரி அப்படியே வந்து டீ ஒன்று வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அவங்கள விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே போகணும். சரிங்களா? ஏன்னா டீயை வாங்குறது பிரச்சனை இல்லை, குடிக்கிற இடம் தான் வந்து சரியான இடத்துல இருந்து குடிக்கணுங்க. ஓகே ஓகே. நான் அந்த மதியம் மதன கலிஃபாவில் இருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணேன்னா நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு இதுக்குள்ளேயும் போகலாமா? இதுக்குள்ளேயும் போகலான்னு நினைக்கிறேன். பிக்கப் பண்ணி வந்துட்டு அதோட மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஓனர் வந்தார். ஓனர் வரப்போ ஹார்ன் அடித்தார். என்னென்னு பார்த்தாக்கா இது இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தார். எங்களுக்கு கிடையாது, அவருக்கு. சரியா? இளநீர் வாங்கிட்டு அதோட எங்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே கொடு செய்யுது அப்படின்னு சொன்னார். நானும் வந்து எடுத்துக்கிட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே இது என்னையா இது ரூட்டு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ரூட்டாக இருக்குது. நம்ம வந்த வழியிலே ஓடிடுவோம், அதை நமக்கு இப்போ இல்லையே. இருந்தாலும் சுற்றுவோமே. வந்த வழியிலேயே போகக்கூடாது. வழி வந்து நம்மளும் நிறையா வழிகளை படித்து வச்சுக்கிறோம்ல, அதான் வந்து இது அப்படியே பார்த்தேன். சரி ஓகே, அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றினாலும் எல்லா பக்கமும் ஒன்றா தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகேங்களா? 4 இடத்தையும் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. அப்போ அந்த இளநியை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்தேன். வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து படுத்து கண்ணசந்தேன், கொஞ்சம் தூங்கினேன். அதோட 4:30க்கு முதலாளியம்மா வெளில போகணுன்னு சொன்னாங்க. அவங்கள அப்படியே ஏற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து வந்துட்டேன். சரிங்களா? வந்துட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு டவுட்டு, கரெக்டாக வந்தோமா அப்படின்னு. சரி எது எப்படியானாலும் என்ன உள்ள பூந்து போவோம். இந்த வாரம் இருக்குது. கரெக்டாக வர்றியா? செய்யுது கரெக்டாக வர்றியா நீ? ஆஹா, இந்த வழி கிடையாது. இது வேற ரவுண்ட் அபவுட். நமக்குரிய ரவுண்ட் அபவுட் பின்னாடி இருக்குது. நம்ம இங்கிட்ட சுற்றி வந்துட்டோம். அதனால் திருப்பு வண்டியை திருப்பு. இப்போ வண்டியை திருப்பிட்டு வந்த வழியாகவே ஓடிடணும். நானும் பார்த்தேன், ஆனால் வந்து கரெக்டாக வரலை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், வந்த வழியாகவே போயிடுவோம். என்ன முயற்சி பண்ணேன், அது ஒரு பக்கம் வந்துடுச்சு. என்ன நீங்கள் வந்து நாங்களும் ஒரு ரவுண்டாக போட்டுருக்குது. அந்த ரவுண்டாக போட மாதிரி தெரியுது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்தாச்சுங்க. ஓகே, ரவுண்டாக போட பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்தாச்சு, வந்துட்டோம்ல. வரலாமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் அது ஒரு இது. நான் போகும்போது அந்த பக்கத்தில் சுற்றிட்டு போனேன், வரும்போது இந்த பக்கத்தில் சுற்றிட்டு வந்தாச்சு. இன்னும் டீயை குடிக்கிறீங்க பாருங்கள், பூனைக்குட்டி ஓடுது பாருங்கள். இப்படி தாங்க பூனைக்குட்டியெல்லாம் இங்கே ஓடிக்கிட்டு தெரியும். இதுக்குள்ளே தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம்.
கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே டீ குடிக்க போகணும். எல்லா வீட்டுகளில் இருந்தும் டிரைவர் மாதிரிலாம் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லேண்ட் க்ரூசரு, ஒரு ரேஞ்ச் ரோவர் நின்றுருந்தது. இந்த பக்கத்தில் இருந்து போனேன். இது போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இதுக்கெல்லாம் இப்போ வண்டி இறக்கிற வேண்டியது. இறக்கிட்டு அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுறணும் வண்டியை. கேமரா ஏன்னா ஃபோன் அடிக்கும்போது ரிவர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி வச்சிட்டோம்னாக்கா அந்த அங்கே இருக்குது வீடு, டக்குன்னு இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபார்வர்ட் போட்டு போயிட்டே இருக்கு. டீயை குடிச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. டீயை நம்ம குடிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து பக்கோடா எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது ஊரில் இருந்து வந்த பக்கோடா. டீயை குடிப்போம். டீயை குடிப்போம். அடா சூப்பராக இருக்குங்க டீ ஸ்கொயர்லாம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க டீ. நமக்கு இந்த நமக்கு இதே வந்து இதுதான் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குது. இந்த டீலாம் வந்து நம்ம டிரைவர் இதெல்லாம் வந்து எங்கே போய் குடித்தா நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து இது பண்ணுறது இருக்கு பாருங்க. இந்த பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா எதில் செஞ்சுருக்காங்கன்னா நம்ம முந்திரி இருக்குது, முந்திரி அதில் செஞ்சது. அருமையாக இருக்குது. அடாடாடாடா உண்மையிலையா ஊரில் போயிட்டு ஒரு பேக்கரில் நின்று ஒரு டீயை குடிச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான். டீ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்னு. ஸ்ட்ராங்கை போட்டு கொடுத்துருக்காப்புல. அந்த பக்கடா நிற்கும் போது ஊரில் இருந்து சாப்பிட அதே ஃபீல் ரைஸ், அதே ஃபீல். இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து என்னென்னாக்கா கொஞ்சம் மீன் கறி, அதுக்கப்புறம் பீஃப் லிவரு, நம்ம வீட்டுக்கு பால் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து போகிறேன் வண்டி எடுத்துக்கிட்டு. ஓனர் வந்து சொன்னார் வேகமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு எல்லாமே வந்து வேகமாக தான் நடக்கணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம என்ன ஜெட்டாக ஓட்டுறோம், நம்ம என்ன காரு தானே ஓட்டுறோம். எல்லாம் சரி ஓகே பரவாயில்ல, பட் வாங்கிட்டேன். பீஃப் லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பீஃப் ஈரல் இருக்குது பாருங்கள், அது போக லிவர்னால நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க. எதுனா பீஃபோடைய குடல் இருக்குது பாருங்கள், அதுவும் ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து கரக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு நமக்கு கேரளா ஸ்டைலு தான் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் கிடையாது, கேரளாவில் எப்படி சமையல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. பட் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இருக்கும், கேரளாவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சமையல். ஓகேங்களா. இப்போ நம்ம ஊரில் வந்து பிரியாணின்னு சொன்னோம்னாக்கா அது சென்னை பிரியாணி சொன்னாக்கா அது ஒரு தனி ரத டேஸ்ட்டு. ஸோ கேரளாவில் வந்து நமக்கு பிரியாணின்னு சொல்லிட்டோம்னாக்கா இப்போ வந்து வெறும் நமக்கு வந்து நெய்ச்சூரை ஆக்கிட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ நமக்கு வந்து பீஃபு கிரேவி வச்சிடுறாங்க, சிக்கனு கிரேவியை வச்சிடுறாங்க, அதேமாதிரி மட்டனை கிரேவியாக வச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த மட்டன் இருக்குது பாருங்கள், அந்த மட்டனில் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு இந்த ரைஸில் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு, அதாவது மட்டனை சென்டரில் வச்சு அது மேலே ரைஸை கொட்டிட்டாங்கன்னா மட்டன் பிரியாணி. அதுவே வந்து சிக்கன் வச்சா சிக்கன் பிரியாணி, அதுவே பீஃப் வச்சா பீஃப் பிரியாணி. செம்மையாக இருக்குல்ல. ரைஸு ஒன்று, ஆனால் கறி வந்து 3 விதமாக கிரேவியை வச்சிடுறாங்க. உங்களுக்கு வந்து அதே ரைஸில் வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்கல்ல, நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் நான் கேட்டதில் வந்து இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பிரியாணி மாதிரியாக நாங்கள் நெய்ச்சோறு, அதான் நெய்ச்சோரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆனால் மசாலாலாம் கிடையாது, சும்மா ஒயிட் மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க, நல்லா இருக்கும்.
ஆனாலும் வந்து கேரளா ஸ்டைலில் வந்து சமையல் வந்து நல்லா இருக்கும். எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டது. ஓகே. எஸ், நான் வந்து காலையில சொன்னேன்லே, அந்த வோடாஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அது தனி விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா வந்து இத இதிலேயே சேர்த்து சொல்லிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் வந்து சொல்ல வந்திருக்கிறேன். நான் வந்து 11 வருஷமா ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒரே நம்பர் தான். அது இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த சிம் கார்ட தான் நான் யூஸ் பண்றேன். ஆனா அப்பப்போ போஸ்ட்பெய்ட், அதாவது ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட்பெய்டு, திருப்பி ப்ரீபெய்டு, திருப்பி போஸ்ட்பெய்டு, அப்புறம் ப்ரீபெய்டு இப்படிமா மாத்தி, 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 மாத்தி யூஸ் பண்ணிட்டு வந்தது. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நான் ஊர்ல இருந்து வந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட்பெய்டுக்கு நான் மாத்துனேன். எவ்வளவுக்கு மாத்துனேன்னா, ரியாலுக்கு என்னென்ன குடுத்தாங்கன்னாக்கா, 1000 லோக்கல் நிமிஷம், 1000 ஃப்ளெக்ஸு, அது போக 4 ஜிபி டேட்டா பிளஸ்ஸு 1 ஜிபி ப்ரொமோஷன். மொத்தம் 5 ஜிபி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க. சரி, இது நல்லா இருக்குது ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தபோது, எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்புட்னாக்கா, இந்த டேட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளெக்ஸ்ல இருந்து நமக்கு வந்து டேட்டா கழிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ குறைஞ்சுக்கிட்டே வரும்போது, நமக்கு வந்து இப்போ 1000 ஃப்ளெக்ஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 ஜிபி கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா, அங்க என்ன நடக்கும் அப்புட்னாக்கா, ஸ்பீடா முடிஞ்சிரும். ஸ்பீடா முடிஞ்சோனே அப்புறம் என்ன ஆகும், நமக்கு டேட்டா இருக்காது. அது முடிஞ்சிச்சு அப்டின்னா முடிஞ்சிச்சு. ஆனா, இப்போ போட்டிருக்கிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, 100 ரியாலு. இதுல வந்து என்னென்ன குடுக்குறாங்க அப்டின்னா, காலையில சொல்லிட்டேன். இப்ப இந்த இதுல நான் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 18 ஜிபி சரிங்களா? 12 ஜிபி குடுப்பாங்க. பிளஸ் 6 ஜிபி ப்ரோமோ. மொத்தம் வந்து 18 ஜிபி. அப்போ 500 லோக்கல் நிமிஷம், 50 இன்டர்நேஷனல். இந்த இன்டர்நேஷனல் 50ங்கிறது வந்து எங்க வேணாலும் நீங்க பேசிக்கலாம். இந்தியால பேசிக்கலாம். இல்ல வந்து நீங்க வெளிநாட்டுக்கு பேசிக்கலாம். எங்க வேணாலும் பேசிக்கலாம். இப்ப இதுல வந்து என்ன நடக்குதுனாக்கா, அன்லிமிட்டட்ன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்கல்ல. இந்த அன்லிமிட்டட்ல வந்து நமக்கு இந்த 18 ஜிபி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணும்போது 128 கேபிபிஎஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இந்த 128 கேபிபிஎஸ்ல வந்து ஒர்க் ஆகுறது வந்து ரொம்ப ரேர். ஒரு Google மேப் நம்ம போட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஓப்பன் ஆகாது. அதே மாதிரியா ஒரு WhatsAppல வந்து ஒரு வாய்ஸ் அனுப்புறோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்றோம் அப்படின்னாலும் லேட் ஆகும். ஃபோட்டோ சென்ட் பண்றோம் அப்படின்னாலும் லேட் ஆகும். இந்த மாதிரிலாம் வந்து லேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, எனக்கு வேண்டாம். நான் போஸ்ட்பெய்ட்ல இருந்து நான் ப்ரீபெய்டுக்கே நான் வந்துக்கிறேன். ஆனா சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்போ வாங்குன சிம்மு அதே நம்பரு. ஆனா அவங்க என்ன இப்போ உள்ள கான்வென்ட் என்ன வச்சிருக்காங்க அப்புட்னாக்கா, நீங்க போஸ்ட்பெய்டு யூசரா இருக்கீங்க. அதாவது ப்ரீபெய்டு யூசர்ல இருந்து போஸ்ட்பெய்டு யூசருக்கு வந்து திருப்பி நீங்க ப்ரீபெய்டு யூசருக்கு நீங்க போறீங்க அப்புட்னாக்கா, 100 ரியால் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு? 100 ரியால். இந்த 100 ரியாலு வந்து நீங்க பே பண்ணா தான் நாங்க உங்களுக்கு ப்ரீபெய்டா மாத்துவோம். இல்லைனாக்கா, நீங்க சிம் கார்ட நீங்க கேன்சல் பண்ணிக்கிடலாம். சிம் கார்டு கேன்சல் பண்றதுக்கு ஃப்ரீ. காசு கிடையாது. ஸோ இந்த இது வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னாக்கா, உங்களுக்கு போஸ்ட்பெய்டு வேணும் அப்டின்னாக்கா, ஏற்கனவே உள்ள சிம்ம ப்ரீபெய்ட்ல உள்ள சிம்ம தூக்கி போஸ்ட்பெய்ட்ல மாத்திறாதீங்க. நீங்க ப்ரீபெய்ட்லருந்து போஸ்ட்பெய்டுக்கு மாறுறதுக்கு ஃப்ரீ. சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்க போஸ்ட்பெய்ட்ல இருந்து ப்ரீபெய்டுக்கு நீங்க மாறும்போது 100 ரியால் நீங்க குடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. என்ன ப்ரோ, நான் வந்து ஒரு 8 வருஷமா அந்த சிம்ம நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட்பெய்ட்ல நான் வந்து மாறியிருக்கேன். நான் 100 ரியால் குடுக்கணுமா? குடுத்து தான் ஆகணும். இது வந்து கம்பெனி ரூல்ஸ். இத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நீங்க நாளைக்கு அந்த இது வந்து இது பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு போஸ்ட்பெய்ட் சிம் வேணும் அப்டின்னாக்கா, நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, ஒரு ப்ரீபெய்ட் சிம்ம வாங்கி போஸ்ட்பெய்டா மாத்திக்கங்க. அப்படி இல்லைன்னா, வாங்கும்போது போஸ்ட்பெய்டா வாங்கிக்கிங்க. ஆனா, அந்த நம்பர் வந்து உங்களுடைய இன்டர்நெட்க்கு மட்டும் நீங்க யூஸ் பண்றது மாரி வச்சுக்கிறேன்னு. ஆனா, வேற ஒரு சிம் கார்ட்ல வந்து அந்த மத்ராஸ் 2 அதுக்கப்புறம் உங்களுடைய பிஹெச்சிசி, அதாவது ஹெல்த் கேர் இருக்குதுல்ல, ஹெல்த் சென்டரு, அந்த இதுக்கு இந்த மாரி முக்கியமான இதுகளுக்கு வந்து ப்ரீபெய்ட் சிம் கார்ட குடுத்து வச்சு, நீங்க ப்ராப்பரா நீங்க என்ன சிம் கார்டு யூஸ் பண்றீங்களோ, அந்த சிம் கார்ட குடுத்து வச்சுட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது. ஸோ இது நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனி விளாகா போடலான்னு பார்த்தேன். பட் வேண்டாம். இதுலயே நம்ம சேர்த்து சொல்லிருவோம்.
அப்படின்னு சொல்லிட்டேன். இது போக நான் ஷார்ட் வீடியோலையும் நான் போடுவேன். ஷார்ட் வீடியோவில் இன்னும் வந்து நான் சிம்பிளா கொஞ்சம் அதாவது அந்த 1 நிமிஷத்துக்குள்ள எப்படி வருமோ அப்படி நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இதுலயும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போக ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சுச்சு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகப்போகுது. அவ்வளோதான், அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன வேலைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அனாமேக்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து அங்கேருந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மறக்காம நம்ம செய்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விலாக்ல சந்திப்போம். பை பாய், குட் நைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.